தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ஸ் ஜாய்ஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்றது உங்க டிவியில, இதை பத்தின டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒரு சில கேம் பிளேவும் நம்ம இதுக்கு கூடவே நமக்கு பார்க்க போறோம். ஒரு 3 கேம் செலக்ட் பண்ணிருக்க, ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதை பத்தி தான் ஷேர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வர்றது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கேம்ஸ் ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். பிசி, லேப்டாப்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியில் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கேம் பேட் இருக்கு, ஐபேகா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ப்ளூடூத் பேட் கொடுத்துருப்பாங்க. இது கீழே ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ப்ளூடூத் கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டமில் இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்கன்னா அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நார்மல் லேப்டாப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மூலிமா என்ன ஆகும், உங்கள் ஐபேட் பேக்கா அதை வந்து உங்களோட ப்ளூடூத் கேம் ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தாக ஒர்க் ஆகும். நீங்கள் இது மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேம்ஸு, ஆப்ஸு, அதேமாதிரி பிசி கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலயமா நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி இருக்குன்றது நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளூடூத் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இதை டேப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து டேப் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிவி வந்து கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜாய்ஸ்டிக் உள்ள வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டிவியோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதோட கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அது அப்படியே இதில் வந்து அப்படியே இதுவாகும். ஸோ நம்ம ஜாய்ஸ்டிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த அப் டவுன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ் பட்டன் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ், இது எக்ஸ்னா இந்த இடத்துல ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரேசிங் கேம் பார்ப்போம். எக்ஸ் எழுத்துறேன், கேம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ரேசிங் மோடு கொடுக்குறேன், நீங்களே பாருங்க. இந்த கேம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, கிராஃபிக்ஸ் லெவலும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலில் தான் நம்ம ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டே பாருங்க. இப்போ பூஸ்ட் எழுத்துனா எழுத்துனீங்கன்னா பூஸ்ட் அடிக்கும். இங்கே பாருங்க. ஸோ கண்ட்ரோல் எல்லாமே ஃபுல்லாகவே இதில் தான் இருக்கு. நீங்கள் புது கார் வேணும்னா பாக்ஸ் எழுத்துனீங்கன்னா நியூ கார் வந்துடும். ஸோ பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இது பாருங்க, சூப்பராக பிரேக் அடிக்குது பாருங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதாவது கேம் ஜாய்ஸ்டிக் மூலமாக ரொம்ப அழகாக கண்ட்ரோல் ஆயிருக்கு. கிராஃபிக்ஸ் லெவலும் குறை சொல்கிற மாதிரி சீரியஸாக இல்லை கைஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கேம் பேட் இருந்ததுன்னா அழகாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேம்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ கேம்ஸ். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயும் நிறைய லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் ரொம்பவே நிறைய கேம்ஸ் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்காகவே கொண்டு வந்த கேம் கூட சொல்லலாம். இந்த டிவி கேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிமோட் மூலிமா கூட இந்த கேம் விளையாடிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போ ரிமோட் மூலிமா கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க. ஸோ உங்களுக்கு கேரக்டர் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கேரக்டரை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியான கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேம் பிளே வச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிளே கொடுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்பர்ட் எடுத்துனா பிளே ஆகும் பாருங்க. கேம்குள்ளே போயிடுச்சு. ஜாய்ஸ்டிக் தான் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் நான் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஒரு சில டைமில் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்கில் விளையாடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேம் தாராளமாக ஜாய்ஸ்டிக்கில் விளையாடிக்கலாம். இது வந்து 2 கண்ட்ரோலர் தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அனிமேஷன் பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம பேட்மேன் வந்துட்டாரு. வண்டியை தவறா ஓட்டிட்டப்பா, உன்னை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவல் கைஸ்.
காட், செமையாக இருக்கு பாருங்க, வேற லெவல். அவனை பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம அவனை அடிச்சு தூக்கணும். ஒரு அடி அடிச்சு அவர் நம்மள அடிப்பார். இப்போ நாம தான் இங்கே இருக்கமே, வாங்கிக்கோ. இப்போ 2 லைஃப் அவர் குறைஞ்சிச்சு. இப்போ நாம் அடிப்போம்ல. இது ஒரு ஃபன்னான கேம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச கேம் கூட சொல்லலாம். நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இந்த கேமில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி குழந்தைத்தனமாக தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த கேமுக்குள்ளே போகலாம் வாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் கவ் ரன். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னான கேம் கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திருடன் மாட்டை திருட வரான். அதை காப்பாற்றி எப்படி இட்டுட்டு போகுதுன்னா இந்த மாடோட வேலையே. அங்கே இருக்க பன்னிக்குட்டி, நாய்க்குட்டி, கோழிக்குட்டி எல்லாத்தையும் காப்பாற்றி விடுவார். 500 மீட்டர் வந்து தாண்டி போகணும்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ நான் வந்து ஜாய்ஸ்டிக்கில் தான் கண்ட்ரோல் பண்ணேன். இதை வந்து அப்போ எடுத்துனீங்கன்னா ஜம்ப் ஆகும். 2 வாட்டி அப்போ எடுத்துனீங்கன்னா டபுள் ஜம்ப் பண்ணும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வரும்போது நம்ம வேகமாக ஓடிடலாம். அவர் மேலே பாருங்க, பாருன்னு எதையோ ஒன்று போட்டாச்சு. நம்ம அவங்ககிட்ட இந்த எஸ்கேப் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி குனிஞ்சின்னு ஓடணும். ஓகே, இங்கே பாருங்க கோழி நம்ம கூட வருது பாருங்க, கோழி. ஓகே, ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. லெவல் 3 அப்பில் வந்துடுச்சு. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக இன்ஸ்டா பண்ணி நிறைய விளையாடி காமிக்கிறேன் வாங்க.